தமிழ் நண்பா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீல் மேக்கர், பச்சை பட்டாணி கிரேவி செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். ரொம்ப ஈஸியான மெத்தடு. காலையில் ஸ்கூலுக்கு டியூட்டிக்கு போகும்போது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். சிறிதளவு எண்ணெய், சோம்பு, சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா கொத்தமல்லி தழை, பூண்டு தனியாகவும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வதக்க போகிறோம். நல்லா மசில் பண்ணுற அளவுக்கு வதக்கணும். மற்ற எல்லா ஐட்டத்தையும் போட்டு நல்லா பச்சை வாடை நீங்கிற அளவுக்கு நல்லா மசிக்கணும். ஏன்னா அரையணும். அரைஞ்சால் தான் குழந்தைகளுக்கு இது ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அதுக்காக நல்லா சுத்தமாக தக்காளி வெங்காயம்லாம் அந்த சொல்லுவாங்கள்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கணும். பாருங்க, பட்டாணி ரெடி. பட்டாணியை முதல்ல வேக வச்சுக்கணுங்க, மறந்துடக்கூடாது. ஊற வைக்கிறது, வேக வச்சது. ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சது. இது நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். மீல் மேக்கர் அப்படியே இது மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அதாவது இது காஞ்ச பட்டாணி, இதை நைட்டே ஊற வச்சது. நீங்கள் இந்த பட்டாணி சாதா இது டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும். இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் வாங்கி உரிக்கிறது, அதுவும் அதை உடனே பண்ணலாம். இதை நைட்டு ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கிறது. பார்த்தீங்களா, இந்த பொன்னிறமாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மசிவ் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு இப்போ அரைக்க போகிறோம். அதில் மிக்சரில் எடுத்து வச்சிட்ருக்கோம். இவ்வளோ ஆற வச்சுமே பாருங்கள் புகை வருது. அந்த அளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆற வைக்கணும், இல்லைன்னா மிக்ஸி ஜார் ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம அரைச்சதை இப்போ மறுபடியும் குக்கரில் எடுத்துக்கிறோம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸு, தேவையான மிளகாப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள். இது எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் அரைக்கிறதுங்க, ரெடி பண்ணி. கடையில் இந்த இதெல்லாம் தனித்தனியாக வாங்க மாட்டோம். இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் வாங்கிட்டு பண்ணுவோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். அடுத்து பட்டாணி, மீல் மேக்கர் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். சுடுதண்ணியில் வச்சது நல்லா அந்த மசாலோட மிங்கிள் ஆகணும் மீல் மேக்கர். அப்போ தான் மீல் மேக்கர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி 4 டிஷ்ஷுக்கும் செம்மையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள்.
மீல் மேக்கர் பட்டாணி கிரேவி. மறுபடியும் வேறொரு டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்க வரும் உங்கள் நண்பர் SPK ஃபேமிலிஸ். பாய், see you.